ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உண்டான 2025-26 உண்டான அட்மிஷன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது tnmedicalselection.net அந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணால் அவங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஹோம் பேஜில் செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இருக்கும். பாருங்கள், மேலேயே ப்ளூ லைனில் போகுது, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ். அதில் வந்து 2 வகையான அப்ளிகேஷன் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் இருக்குது. இன்க்ளூடிங் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்னென்ன இருக்குது, மைனாரிட்டி அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவும் அதிலே வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அது வந்து இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நோட்டிஃபிகேஷனில் கூட இருக்கும். ஓகேங்களா? இங்கே வியூ ஆல் கிளிக் பண்ணால் எல்லாமே வியூ பண்ணிக்கலாம். அதாவது லைனாக இந்த May 25 ஓடுங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ப்ராஸ்பெக்டஸ் இது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அதே மாதிரி இங்கே வந்து ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கும், அப்புறம் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகரில் இருக்குது இல்லையா, அந்தோடைய ப்ராஸ்பெக்டஸை இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே இருக்கிற ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மேலே இருக்கிற ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ஆன்லைன், அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த மேலே ப்ரொசீஜர் ஃபார் அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறதெல்லாம் டீட்டெயில்ஸ் அதிலே சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வச்சு ஓகேங்களா? நேராக யூடியூப்புக்கு போவோம். இந்த யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? அதே மாதிரி நான் டாக்டர் கராமத், துணை இயக்குனர், மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம். அதே மாதிரி அப்ளிகேஷன் நீங்களே அது யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திருப்பியும் ஒரு டைம் வியூ பண்ணிக்கோங்க. இங்கே போய் கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்னென்ன இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாலே மைனாரிட்டி சீட்ஸும் என்ஆர்ஐ சீட்ஸும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா, அதே மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்கள் ரெண்டுத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போதுனாக்கா கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் போதுனாக்கா மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டும் வேணுனாக்கா ரெண்டும் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும், சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க, இதுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ். இங்கே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலே இருக்கும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 6/6/2025 12 PM. லாஸ்ட் டேட் இன்னும் சொல்லலை. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன, முதல்ல நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறீங்க டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கின பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க. எல்லாமே இதில் அட்ரஸ் எல்லாம் இதிலே இருக்குது பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரீட் த கைட்லைன்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் தி ஆன்லைன் ஃபார்ம் இருக்கும். இதில் வந்து எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு என்னென்ன தேவை, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் தேவை மேலேயே கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே ஆக்டிவில் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்களே ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களே லாகின் பண்ணி நீங்களே ஃபில் பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸ் இதிலே இருக்குது. ஓகேங்களா? ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இது படித்து பார்த்து இது எல்லாமே படித்து பார்த்து ஐ ஹவ் ஃபுல்லி கான் த்ரூ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஐ ஹியர்பை அக்செப்ட் ஆல் த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு சொல்லி டிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணால் நீங்கள் மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுறீங்க. அப்ளையிங் ஃபார்
applied for MBBS BDS government quota 2025-26 qualifying examination இருக்குது. குவாலிஃபைங் HSCயா CBSCயா இல்லை ISCயா இல்லை அதர்ஸா. நீங்கள் HSCனாக்கா தமிழ்நாடு ஸ்டேட்னாக்கா HSC. டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க. குவாலிஃபைடு இயர் நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் குவாலிஃபை பண்ணீங்க அந்த இயர் நீங்கள் போடுறீங்க. உங்களுடைய மார்க் ஷீட்லேயே இருக்கும் நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் எழுதுனீங்கன்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி HSC அல்லது ஈக்குவலண்ட் ரிஜிஸ்டர் நம்பர், அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அதில் அந்த மார்க் ஷீட்லேயே இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் போடுறீங்க. வெதர் +1 குவாலிஃபைடா நாட்டா எஸ்ன்னு கொடுக்குறீங்க. பாஸ் ஆனாக்கா பாஸ் எஸ்ன்னு கொடுக்குறீங்க. இன்னும் குவாலிஃபைடு இல்லைனாக்கா நோன்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் நம்பர் போடுறீங்க. 10 to 18 உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும். நீங்கள் இது கிளிக் பண்ணாவே எல்லாமே அதிலே இருக்குது பாருங்கள். எம்எஸ் நம்பர் எங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இங்கே இருக்குது எம்எஸ் ஐடி நம்பர் 16 to 18 டிஜிட். இங்கே அந்த பள்ளியின் பெயருக்கு முன்னாடி காலம் இருக்கு இல்லையா, பாக்ஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியலனாக்கா இது நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கே இருக்குது பாருங்கள் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அது நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்க, நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 12th எப்படி இருக்குது உங்கள் மார்க்கை நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ண பிறகு சப்மிட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய அதாவது லாகின் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த லாகின் ஐடி வச்சு நீங்கள் திருப்பியும் இந்த லாகினுக்கு நீங்கள் போய் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லாகினில் நீங்கள் லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அது கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணுறீங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் நீங்களே இதில் ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உண்டான சீட்டு. ஓகேங்களா? கவர்மெண்ட் கோட்டா MBBS உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.